சிறுபான்மையினருக்கு வேண்டியது உரிமை எனவும் சலுகை அல்ல எனவும் தெரிவித்துள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜக தங்களுக்கு வெளிப்படையான எதிரி எனவும் காங்கிரஸ் தங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய துரோகி எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். உன்னை சிறுபான்மைன்னு சொன்னவன் மலையாளி, கன்னடன், தெலுங்கன். அவன் வந்தே போனவெல்லாம் உன்னை சிறுபான்மைன்னு ஆமா ஏசம்மா ஆமா ஏசம்மான்னு கைகட்டி போயாங்கிட்டு அப்படின்னு. சிறுபான்மையின சலுகை கிடைக்குது. டே அவன் இருக்கிற அவன் சலுகை கொடுக்கிறவன் யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு. கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு, இந்த கொடுக்கிற வெங்காயத்துக்கு உட்கார்ந்துருக்க இடமே நம்ம ஓட்ட பிச்சை. இவன் உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு நீ பெருமையா பிடிட்டு இருக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு தெளிவுக்கு வா. உன்னை அவன் பாதுகாக்கல, நீ தான் 60 ஆண்டுகளா அவங்கள பாதுகாத்து வச்சிருக்க. உனக்கு வேண்டியது உரிமை. சலுகை தர இவன் யார்? என்னைக்கு நீ சினந்து கிளந்து என்னைக்கு எழுவ? ஒரு தன்மான உணர்ச்சி வராம தலை நிமிர்வு எப்படி வரும்? எப்படி வரும்? சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இதிலே செத்து போச்ச இந்த இனம். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால், எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால், நீங்க இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால், இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடுங்கள். நான் இன்னும் மெதுவா வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக் கொள்கிறேன். எனக்கு ஒரு அவசரமும் இல்லை.